கடன் பாரத்தில் இருப்பவர்களுக்கான ஜெபம். கர்த்தராகிய அன்பும் கிருபையும் நிறைந்த தேவனே, என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்று கடன் பாரத்தால் மனமுடைந்து பயத்திலும் கவலையிலும் இருக்கும் என்னை உமது சமூகத்தில் கொண்டு வருகிறேன். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று வாக்குத்தத்தம் அளித்த தேவனே, அந்த வாக்குத்தத்தத்தின் பலனை என் வாழ்க்கையில் அனுபவிக்கச் செய்யுங்கள். கடன் சுமை என் சமாதானத்தை குலைக்காமல் உம்மேல் வைத்த நம்பிக்கையால் நான் நிலைத்திருக்க உதவியருளும். கர்த்தாவே, உங்கள் எல்லா கவலையையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியுள்ளீர். அதன்படி இந்த கடன் கவலையையும் நாளைய பயத்தையும் மன அழுத்தத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற தேவ வார்த்தையின் கூறுவதைப் போல், ஞானத்தின் தேவனே, நிதி விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு தேவையான ஞானத்தையும் கட்டுப்பாட்டையும் தாரும். தேவையற்ற செலவுகளிலிருந்து என்னை காக்கும். என் உழைப்பின் பலன் கிடைக்கவும் புதிய வாயில்கள் திறக்கவும் உம்முடைய நேரத்தில் என் கடன்கள் தீரவும் கிருபை செய்யுங்கள். கடன் வாங்குவான் கடன் கொடுப்பவனுக்கு அடிமை என்று உமது வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் இந்த அடிமைத்தனமான நிலைமையிலிருந்து என்னை விடுதலை செய்யும் தேவனே, என்னை நிதி சுதந்திரத்திலும் சாட்சியான வாழ்க்கையிலும் நடத்துங்கள். கர்த்தாவே, மனமுடைந்த எனக்கு தைரியமும் நம்பிக்கை இழந்த எனக்கு புது பலமும் தாரும். இன்றைய இருள் நிலை நிரந்தரமல்ல என்பதை நான் அறிந்து உம்முடைய உதவி நிச்சயமாக வரும் என்று விசுவாசிக்கச் செய்யுங்கள். எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவனே, இந்த ஜெபத்தை உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென்.